ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை பார்த்த பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானோட பிளாட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 அடி அகலமும் 40 அடி நீளமும் கொண்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவுடைய பிளாட் ஏரியாவில் நம்ம பார்க்க போகிற பிளானோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 அடி அகலமும் 36 அடி 1/2 இன்ச் நீளமும் கொண்ட 936 ஸ்கொயர் ஃபீட் அளவுடைய பிளானை தான் பார்க்க போகிறோம். இந்த பிளானில் நம்ம என்னென்ன ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ், போர்ட்டிகோ, லிவிங் ஹால், பெட்ரூம், கிச்சன், காமன் டாய்லெட், பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டை தான் நம்ம இந்த பிளானில் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பிளானில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 10 இன்ச் அகலமும் 10 அடி நீளமும் கொண்ட ஒரு போர்ட்டிகோ தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த போர்ட்டிகோக்கு ரைட் ஹேண்ட் செட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அடி 7.5 இன்ச் அகலமும் 6 அடி 4.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு ஸ்டேர்கேஸ் தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டேர்கேஸ்க்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோர். இந்த மெயின் டோரோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அடி 6 இன்ச் அகலம் கொண்ட ஒரு மெயின் டோரை தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மெயின் டோருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால். ஸோ அந்த லிவிங் ஹாலுக்கு தேவையான டிவி யூனிட்டான சோஃபா செட் விண்டோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளானை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 10 இன்ச் அகலமும் 13 அடி நீளமும் கொண்ட ஒரு லிவிங் ஹால் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த லிவிங் ஹாலுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு தேவையான பெட், வார்ட்ரோப், லாஃப்ட், 2 விண்டோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 10 இன்ச் அகலமும் 10 அடி நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்ரூமுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிச்சனுக்கு தேவையான ஏர் ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு நம்ம 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 10 இன்ச் அகலமும் 8 அடி 7 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு கிச்சனாக தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிச்சனுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட். இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 அடி 4 இன்ச் அகலமும் 8 அடி அகலமும் 4 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு காமன் டாய்லெட் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிச்சனுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட். இந்த காமன் டாய்லெட்டுக்கு ஒரு வென்டிலேட்டர் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 அடி நீளம் கொண்ட ஒரு காமன் டாய்லெட்டை தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த காமன் டாய்லெட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 10 இன்ச் அகலமும் 10 அடி நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெட்ரூமுக்கு காட், வாட்டர், ஃப்ளாட் அண்டு விண்டோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பெட்ரூமுக்கு தேவையான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அந்த அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 அடி 4 நீளம் அகலம் கொண்ட ஒரு அட்டாச் டாய்லெட்டை தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இந்த அட்டாச் டாய்லெட்டுக்கு தேவையான வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோக்கு ஒரு வென்டிலேட்டர் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பில்டிங்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான எக்ஸிட் டோர் நம்ம கிச்சன் வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.